ஸோ ஜென்ரலாக மார்க்கெட்டில் ஒரு ஃபிக்ஸட் ரூல் இருக்குது. என்னென்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது லாங் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே ஸ்டாக்கு இன்கேஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே, அது புல்லிஷ் மோட்லேருந்து பேரிஷ் மோடுக்கு மாறிடுச்சு. ஸோ லாங் டேர்மாக பேரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே ஸ்டாக்குக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஜோன். இன்கேஸ் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே போயிடுச்சுன்னா ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போச்சுன்னா ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பேசிக் அசம்ப்ஷன். பட் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 2000-3000 ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த 2000-3000 ஸ்டாக் இருக்கும்போது இஸ் தேர் எனி வே டு ஐடென்டிஃபை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக் இத்தனை நம்பர் ஆஃப் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஓவராலாக மார்க்கெட்டு எவ்வளோ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் மூவ்மெண்ட்டு நிஃப்டி மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டாக்ஸையும் நம்பி இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே இருக்குன்றதை வச்சு மார்க்கெட் ஓவராலாக ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது இல்லை ஸ்ட்ராங் பேரிஷாக இருக்கா, இல்லை ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்கா, இதை எல்லாத்தையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் ட்ரேடிங் அபவ் சர்டைன் மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம வி கேன் டேக் த ட்ரேடிங் டெசிஷன். எது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்ததுன்னா ரெஸ்பெக்டிவ் கால் ஆப்ஷன்ஸோ இல்லை புட் ஆப்ஷன்ஸோ வாங்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டாக் பையராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஓவரால் மெத்தடாலஜி வச்சு ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ பண்ணலாம். ஸோ ஓவராலாக உங்களோட டெசிஷன் பை பண்ணுறதா செல் பண்ணுறதான்றத இந்த எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பட் சர்டன் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குன்றதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். அதை எப்படி ட்ரேடிங் வியூவில் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்எஸ்சி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அபவ் மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர் பாயிண்ட் ஸ்கிரிப்டில் நிதின் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த லிங்க் கொடுத்ததுக்கப்புறமா ஆட் டு ஃபேவரட்ஸ்னு வரும், அதை கொடுத்துருங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஆட் இட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை பற்றி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஓவராலாக என்எஸ்சியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் அதை செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபுலர் ஃபாலோ மாதிரி இருக்கும். ஸோ அதில் 10 MA 20 MA 50 MA 200 MA இருக்கும். ஸோ ஒரு 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இதில் பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு டேட்டா தான் இது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டேட்டா பார்த்துக்கோங்க. இதில் 19th ஏப்ரல் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அதில் 40.5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவராலாக 100%ல் 40% ஆஃப் த ஸ்டாக்ஸ் தான் 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 47% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 48% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 69.6% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அந்த டேட்டா. ஸோ வித்தின் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டனில் ஓவரால் மார்க்கெட் டேட்டாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதை வச்சே மார்க்கெட்டோட ஓவரால் டெப்த் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதில் 10 டேஸ் அண்ட் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம், 50 டே அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜ் இட் இஸ் ஃபார் லாங் டேர்ம். ஓவராலாக மார்க்கெட் டெரிட்டரி புல்லிஷில் இருக்கா இல்லை பேரிஷில் இருக்கான்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. இது 50%க்கு மேலே இருந்ததுன்னா ஓவராலாக மார்க்கெட் பிரெத்தே புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஓவராலாக மார்க்கெட் பிரெத் பேரிஷாக எப்போ ஆகும்னா இந்த 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, 200 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த நம்பர்ஸ் 50 கீழே போயிடுச்சுன்னா இட் இஸ் இன் பேரிஷ் ஃபேஸ்னு அர்த்தம். 10 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜ் ஏன் வச்சிருக்கோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த 10 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது இல்லை 20 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குன்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பயஸ். ஸோ இன்கேஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் 80%க்கு மேலே போயிடுச்சுன்னா 10 டே மூவிங் ஆவரேஜில் இல்லை 20 டே மூவிங் ஆவரேஜில் போயிடுச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் ஓவர் பாட் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்கேஸ் 10 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் 20%க்கு கீழே போயிடுச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குது, எப்போனாலும் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ பேசிக்கலாக நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். 10 டே மூவிங் ஆவரேஜ், 20 டே மூவிங் ஆவரேஜ் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம், 50 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜ் இட் இஸ் ஃபார் லாங் டேர்ம். ஸோ இதில் எப்போ ரிவர்சல் ஆகும்னு பார்க்கலாம். இதில் ஓவரால் மார்க்கெட் பிரெத்து பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஓவரால் இன்ஃபர்மேஷன். இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸ் போங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் போனோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணும்போது என்எஸ்சி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அபவ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா as of 3rd Jan, ஸோ அன்றைக்கி படி பார்த்தீங்கன்னா 10-day மூவிங் ஆவரேஜ், 20-day மூவிங் ஆவரேஜ், 50-day அண்ட் 200-day. ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த 10-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58% ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 10-day மூவிங் ஆவரேஜ். அதே மாதிரி 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 20 மூவிங் ஆவரேஜ். அண்ட் 50 மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் த ஸ்டாக்ஸ். அண்ட் 200-day மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54% ஆஃப் த ஸ்டாக்ஸ். ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போது புல்லிஷ் மூடில் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புல்லிஷ் மூடில் தான் இருக்குது. ஏன்னா 50% ஆஃப் த மேலே அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இப்போ பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஒரு 27, 30 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் பேசிஸ் விச் இஸ் 10-day மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20-day மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30 கீழே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 23, 25 வந்துருச்சு. விச் மீன்ஸ் தட் வெறும் 23% ஆஃப் த ஓவரால் என்எஸ்சி ஸ்டாக்ஸ் தான் 10-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. விச் மீன்ஸ் தட் ஆல்மோஸ்ட் 75-78% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 10-day மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே போயிடுச்சு. அதே தான் 20-day மூவிங் ஆவரேஜ்க்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 20-day மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஓவர் சோல்டு ஏரியா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 30th அப்புறமா மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ 30th மண்டே டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஓவர் சோல்ட் ரீஜன்லேருந்து இட் ஸ்டார்டட் ஸ்லோலி கோயிங் அப். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட பிரெத்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் 10-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கா, இல்லை 20-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கா, இல்லை 200-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கான்றதை ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் தான் இது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு ஓவரால் நம்பர்ஸ் வேணும், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கான்னா நீங்கள் அதே மாதிரி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். டேபிள் டெக்ஸ்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எல்லாமே நம்பர்ஸ்லேருந்து டெக்ஸ்ட்டுக்கு மாறிடும். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் மொத்தமாக 4 காலம்ஸ் இருக்குது. 10 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ். அதில் டோட்டலாக எவ்வளோ புல்லிஷாக இருக்குது, அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா, வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, அதுவும் வந்துடும். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஓவரால் தெரிஞ்சிடும், ஓகே மார்க்கெட் ஷார்ட் டேர்மாக அப் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் ஓவராலாகவுமே புல்லிஷாக இருக்குது. ஜஸ்ட் 50-day மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான் பேரிஷாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஈஸியான ஒரு பை ஜோன் ஐடென்டிஃபை பண்ணணும்னா சிம்பிள். எப்பப்பெல்லாம் இந்த ஓவரால் பர்சன்டேஜ் கீழே போகுதோ, ஸோ இந்த ஜோனுக்கு போகுதோ, ஸோ இந்த ஜோன் போகும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலாக இருக்குது. ஸோ இந்த அதே மாதிரி மார்க்கெட் கீழே போச்சு. ஸோ வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் அங்கேருந்து அப்படியே ஒரு ரிவர்சல் ஆச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பெரிய டவுன் சைடு வருதோ இந்த மூமெண்ட்டில், ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே நெகட்டிவாக வரும்போது ஓவராலாக இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கு. ஸோ ஓவராலாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே தான் இருக்குன்னும் போது அது ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் கொடுக்கும். ஸோ ஒரு பேசிக்கலி ஒரு ரிவர்சல் ஃப்ரம் தேர் கேன் பி பாசிபிள். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் கீழே இந்த பிரெத்துக்கு கீழே போகுதோ தட் இஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு கெட் இன் டு த மார்க்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி வி கேன் ட்ரேட். ஸோ இதே மாதிரி தான் ரீசெண்டாக நடந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கீழே போச்சு. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகி இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸிலி யூ கேன் ஐடென்டிஃபை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் சர்டன் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது, மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குன்றதை வச்சுட்டு யூ கேன் டேக் யூர் ட்ரேடிங் டெசிஷன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். See you guys next week with the other video. Bye.